Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga SENTHILNATHAN. Hi friends. Hi pa. All the best, all the best. Hello. All the best. சார் 250 டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். 250 மார்க்ஸுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இன்றைக்கான மென்டி குவிஸ்க்கான கோடு 81723595. மென்டி குவிஸ் வந்து நான் தப்பாக நாளைக்குன்னு ஷெட்யூல் பண்ணியிருந்தேன். இப்போ தான் நானே அதை பார்த்தேங்க. ஸோ கரெக்டாக நமக்கு லைவ் வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷங்க, லைவ் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். Welcome all. ஓகே, ஒரே நிமிஷம் இந்த லைவை மட்டும் சரி பண்ணிட்டு வந்துடுறேங்க. ஓகே, ஹாய் வெல்கம் ஆல். ஆமாம், சரி, இப்போ நம்ம ப்ரெசன்ட் கொடுத்துடலாம். ஓகே, ப்ரெசன்ட் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 573 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேலே வந்துட்டீங்க. வெரி குட். எப்போவும் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டீங்க. சாரி, நான் வந்து அந்த ஷெட்யூல் பண்ணும்போது நாளைக்குன்னு ஷெட்யூல் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல, 18ஆம் தேதின்னு ஷெட்யூல் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ தான் அதை சரி பண்ணினேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் 17ஆம் தேதின்னு அந்த ஷெட்யூலை மாற்றி வச்சிங்க. சரிங்க, ஓகே. இப்போ நம்ம வந்து குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 600+ ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக வர எல்லோரும் வந்துட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. ஓகேங்களா? CUCET அப்டேட் நான் நாளைக்கு பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? ஓ, நீங்கள் வந்து இதா தவக்கலையா, ஃப்ராகா? ஓகே, முன்னாடி பெருசாக தெரியுறீங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே பார்க்கலாங்களா? 645 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க, 650 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. கடகடன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஏறிக்கிட்டே இருக்குது. பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. 666 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. கொஞ்சம் வரவங்கெல்லாம் வந்துட்டோம், கடகடன் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஷினை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த அவ்வளோதான் வந்துட்டாங்க, வந்துக்கிட்டே இருக்காங்க. செல்லங்களா, வாங்க குழந்தைங்களா, வாங்க ஜாயின் பண்ணுங்கள். 680 700 வந்து ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? டீம்டு யூனிவர்சிட்டினா அவங்க அட்டானமஸ் பாடிப்பா. அவங்களையே அட்மிஷன் மட்டும் MCC நடத்துவாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி. அதர் தென் தட் எக்ஸாம் அவங்களே கண்டக்ட் பண்ணி ஒரு அட்டானமஸ் பாடி. ஓகேங்களா? அந்த அது பேர் என்னது, கான்வெகேஷன்லாம் அவங்களே கொடுத்துப்பாங்க. ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஜாஸ்தி. 700+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாச்சு. ஓகே, வெரி குட், ஹாப்பி. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் ஆஃப் த டே பார்க்கலாம். பயோடெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேங்களா? ஓகே. In genetic engineering experiments, restriction enzymes are used for option A viral DNA, option B bacterial DNA, option C eukaryotic DNA, option D any type of DNA. Any type of DNA. Option D ல இருக்கு. 10 more seconds. +700 students answer. Okay, இப்போ சரி ஆயிடுச்சு. Second question, the most important feature in a plasmid to be used as a vector is option A origin of replication oocyte, option B presence of selectable marker, option C presence of sites for restriction endonuclease, option D its size. எது வந்து important? The most important feature in a plasmid to be used as a vector is ஓகே, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஃபாரின் DNA ரெப்ளிகேட் ஆகும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஓரிசைட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மூன்றாவது கேள்வி. An enzyme catalyzing the removal of nucleotides from the ends of DNA is option A endonuclease, option B exonuclease, option C DNA ligase, option D Hind2. An enzyme catalyzing the removal of nucleotides from the ends of DNA is option A endonuclease, option B exonuclease, option C DNA ligase, option D Hind2. 750+ students Menti la join பண்ணிருக்கீங்க. Thanks a lot. 3, 2, 1 time's up.
exonuclease is the correct answer. எண்டில் கட் பண்ணுறது, டிஎன்ஏவோட எண்டை மட்டும் கட் பண்ணுறது exonuclease. ஊடால போய் உள்ளெல்லாம் கட் பண்ணுறது endonuclease. ஓகே, exonuclease தான் கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, டிஎன்ஏ லிகேஸ் மாலிகுலர் பேஸ்ட் ஒட்டுறது. நெக்ஸ்ட் கொஷின். Who among the following was awarded the Nobel Prize for the development of PCR technique? PCR technique develop பண்ணது யாருன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ ஹெர்பர்ட் போயர், ஆப்ஷன் பி ஹர்கோபிந்த் குரானா, ஆப்ஷன் சி கேரி முல்லிஸ், ஆப்ஷன் டி ஆர்த்தர் கான்பர்க். PCR டெக்னிக்கை டெவலப் பண்ணது யாரு? Time's up. Carry Mullis is the correct answer. Carry Mullis. Okay. Fifth question பார்க்கலாம். Fifth question. C for chapatiya. Okay. Which of the following has popularized the PCR, polymerase chain reactions? Option A, easy availability of DNA template. Option B, availability of synthetic primers. Option C, availability of cheap dehydroxy ribonucleotides. Option D, availability of thermostable DNA polymerase. எனக்கே கண்ணுக்கு தெரியல, பாவம் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஆப்ஷன் ஏல ஈஸி அவைலபிலிட்டி ஆஃப் டிஎன்ஏ டெம்ப்ளேட், ஆப்ஷன் பியில் அவைலபிலிட்டி ஆஃப் சிந்தட்டிக் ப்ரைமர்ஸ், ஆப்ஷன் சியில் அவைலபிலிட்டி ஆஃப் சீஃப் டிஆக்சி ரைபோநியூக்ளியோடைட்ஸ் இருக்குது, ஆப்ஷன் டியில் அவைலபிலிட்டி ஆஃப் தெர்மோஸ்டேபிள் டிஎன்ஏ பாலிமர்ஸ் இருக்குது. அதுதான் கரெக்ட் ஆன்சர். 568 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். லீடர் போர்ட் பார்த்துட்டு 6th கொஷின் பார்க்கலாங்க. நல்லா படிங்க, நிறைய கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள். இந்த லைவ் முடிஞ்சதும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மாக் டெஸ்ட் அப்லோட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில். ஓகேங்களா, அதை எடுத்து பயன்படுத்துங்க. ராகவ் ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்காரு, யஷ் செகண்ட், ஜென்னத் ஜெனிதா தேர்டில் இருக்காங்க, சந்துரு, வர்ஷா, லாவண்யா, டாக்டர் ஜின்சி, தக்ஷனா, சௌமியா சக்கரவர்த்தி அண்ட் எம்ஜிலாம் இருக்கீங்க. வெரி குட், வெரி குட். 6th கொஷின் பார்க்கலாம். 6வது கேள்வி. The cutting out of separated bands of DNA from the agarose gel is called A. Elution, B. Annealing, C. Electrophoresis, D. Polymerization. The cutting out of separated bands of DNA from the agarose gel is called A. Elution, B. Annealing, C. Electrophoresis, D. Polymerization. You have only 5 more seconds. 3, 2, 1, time's up. எத்தனை குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் ஏ எல்யூஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 539 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சேட் பாக்ஸ்லையும் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 7th கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின், 7வது கேள்வி. Menti meter code 81723595. Which one of the following is related with genetic engineering? Option A, plastids. Option B, mitochondria. Option C, plasmids. Option D, lysosomes. இதில் எது வந்து ஜெனட்டிக் என்ஜினியரிங்கோட ரிலேட்டட்? Ten more seconds. Time's up. 673 ஸ்டூடெண்ட்ஸ் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பாக்டீரியாவில் இருக்க எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ வெக்டாராக பயன்படும். ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின். The first isolated restriction endonuclease is option A HIND2, option B HIND3, option C ECOR1, option D ALU1. The first isolated restriction endonuclease is option A HIND2, option B HIND3, option C ECOR1, option D ALU1. எது வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட எண்டோநியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணப்பட்ட தனியாக பிரித்து எடுக்கப்பட்ட எண்டோநியூக்ளியஸ்? டைம்ஸ் அப். HIND2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 608 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ. ஓகே, 9th கொஷின் பார்க்கலாம். The transfer of genetic material from one bacterium to another through the mediation of a vector-like virus is termed as A. Transduction, B. Conjugation, C. Transformation, D. Translation. The transfer of genetic material from one bacterium to another through mediation of a vector-like virus is termed as
A. Transduction, B. Conjugation, C. Transformation, D. Translation. Virus like vector அப்படின்னா transduction. Virus like vector, virus மூலியமா DNA transfer ஆனுச்சுன்னா transduction சொல்லுவாங்க. அது NCERTல இல்ல, தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 10th question. Which is direct gene transfer method? Option A using plasmid, option B using agrobacterium, option C using back, option D electroporation. இதில் எது வந்து direct gene transfer method? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாரும் நெக்ஸ்ட் மந்த் டாக்டர் ஆகணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன்ப்பா ருபேஷ். ஓகே, எலக்ட்ரோபோரேஷன். எலக்ட்ரோபோரேஷன்னா ஒரு ஓட்டை போட்டு டிஎன்ஏவை உள்ளே அனுப்புறது. காஸ்மிட் அப்படிங்கிறது பிளாஸ்மிடோட சேர்க்கறது. யூசிங் அக்ரோபாக்டீரியம் வழியாக அனுப்புறது. யூசிங் பேக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் அது வழியாக யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அதர் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணாங்க, டைரக்ட் மெத்தட் கிடையாது. எலக்ட்ரோபோரேஷன் தான் டைரக்ட் மெத்தடுங்க. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லீடர் போர்ட் பார்க்கலாம். யஷ் தான் அதிக பாயிண்ட் வாங்கி ஃபர்ஸ்ட்டில் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கார். சந்துரு செகண்டில் இருக்காங்க. அக்ஷயா தேர்டில் இருக்காங்க. லாவண்யா எய்ம்ஸ் டெல்லி, கோகிலா ஃப்ரம் திருவண்ணாமலை, நிஷா, சௌமிதா, ஹரிதா ராக் ஸ்டார்லாம் இருக்கீங்க டாப் 10ல். இப்போது நம்ம 11th கொஷின் பார்க்கலாம். 11th கொஷின். ஆஷிகா ஸ்ரீ, காட் பிளஸ் யூ, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப் அமையும். ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? Which of the given statement is correct in the context of observing DNA separated by agarose gel electrophoresis? Option A, DNA can be seen in visible light. Option B, DNA can be seen without staining in visible light. Option C, ethidium bromide stained DNA can be seen in visible light. Option D, ethidium bromide stained DNA can be seen under exposure to UV light. Option D is the correct answer. 666 students கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஃபேன்சி நம்பர் வந்திருக்கு. 12th கொஷின் பார்க்கலாம். 12வது கேள்வி. 12th கொஷின். இன் agarose gel electrophoresis, DNA molecules are separated on the basis of their A. charge only, B. size only, C. charge to size ratio, D. all of the above. Ten more seconds. 3, 2, 1, time's up. All the above. Charge ஆனோட பார்த்து போகும், பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து மூவ் பண்ணி போகும். சார்ஜ், சைஸ் ஃபார்தர் போகும். சைஸ் வந்து குட்டியாக இருந்தால் தள்ளி போகும், பெருசாக இருந்தால் முன்னாடியே இருந்துடும். ஸோ சார்ஜ் டு சைஸ் ரேஷியோ வந்துடுது. ஸோ தட் ஆல் த எபவ். ஓகேங்களா? லேட் ஐயா வணக்கம். பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. வெல்கம். நான் தான் நாளைக்குன்னு மென்டி தெரியாமல் ஷெட்யூல் பண்ணிட்டேன் இன்னைக்கு மென்ட்டியை. சாரி ஃபார் தட். ஓகே. A recombinant DNA molecule can be produced in the absence of the following. Option A, restriction endonuclease. Option B, DNA ligase. Option C, DNA fragments. Option D, E. coli. 20 more seconds. Three, 2, 1, time's up. E. coli is the correct answer. 428 students correct answer பண்ணிருக்கீங்க. 14th question. The DNA fragments produced by the use of restriction endonucleases can be separated by option A, polymerase chain reaction, option B, gel electrophoresis, option C, density gradient centrifugation, option D, any of the above.
எதை வச்சு செப்பரேட் பண்ணுறோம்? எனி ஆஃப் த எபவ்னா ஆல் த எபவ் மாதிரி. ஓகேங்களா? குயிக் ரிவிஷன் கைடு ஆர்டர் பண்ணிட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்துரும்ப்பா. நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். 542 ஸ்டூடெண்ட்ஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். நாளைக்கு உங்களுக்கு வந்துரும்ப்பா புக்கு. ஓகே. 15th question. Restriction in restriction enzyme refers to. Option A, cleaving of phosphodiester bonds in DNA by the enzyme. Option B, cutting of DNA at specific position only. Option C, prevention of the multiplication of bacteriophage in bacteria. Option D, all of the above. Three, two, one. Prevention of the multiplication of bacteriophage in bacteria. Restriction in restriction enzyme refers to introduction means and the restriction enzyme பத்தி படிக்கிறது. Prevention of the multiplication of bacteriophage. Restriction என்ன? ஸ்டாப் பண்றது. எதை restrict stopping. Restriction என்ன அர்த்தம்? Prevention stopping. ஸோ பேக்டீரியோஃபேஜை பாக்டீரியாவுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகாமல் விடுறதுனால தான் அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்னு வச்சாங்க. ஓகேங்களா? சரி, லீடர் போர்ட் பார்க்கலாம். அதுக்கு சி தான் ஆன்சர் 15th கொஷினுக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எய்ம்ஸ் டெல்லி ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு. செகண்டில் சந்துரு இருக்காங்க. எய்ம்ஸ் டெல்லி நல்ல கோல், வெரி குட். சந்துரு செகண்டில் இருக்காங்க. சொக்கலிங்கம் ஃபாஸ்டஸ்ட்டாக தேர்டில் இருக்காரு. நரேஷ், ஹரிதா, நவீன் த ரைட்டர், நிசார், நிஷா, யஷ், ஸ்வேதாலாம் இருக்கீங்க. வெரி குட். இப்போ நம்ம 16th கொஷின் பார்க்கலாம். 16வது கேள்வி. பிரணவ், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு எய்ம்ஸ் காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும்பா. ஆல் தி பெஸ்ட். எப்போ டிஎன்ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டு, ஆனோடு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து டிஎன்ஏ செக்மெண்ட்ஸ் போகுதா இல்லையா? போகுதா? ஆனோடுன்னு ஒன்று கொடுத்துருக்கால என்சிஆர்டியில். ஆனோடு பாசிட்டிவ் சார்ஜ் தானே, சார்ஜை பேஸ் பண்ணி தானே மூவ் ஆகுது. நல்லா பாருங்கள். த டிஎன்ஏ பாலிமரேஸ் என்சைம் யூஸ்ட் இன் பிசிஆர் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம். இது ஈஸி, நிறைய பேர் ஆன்சர் பண்ணிடலாம். 587 ஸ்டூடெண்ட்ஸ் தெர்மஸ் அக்வாட்டிகஸ் டேக் பாலிமரேஸ். ஓகேங்களா? கரெக்ட். ஓகே, 17th கொஷின் பார்க்கலாம். Biolistics gene gun is suitable for. Option A, introducing rDNA into plant cells. Option B, introducing rDNA into animal cells. Option C, disarming the pathogens vectors. Option D, DNA fingerprinting. Ashwin, SC, Ashwin. Sir, for previous question, DNA molecules are always negatively charged. Anode ஒன்று கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சார்ஜை பார்த்து போகுது இல்லை? பாசிட்டிவ் சார்ஜை பார்த்தானே டிஎன்ஏ மூவ் ஆகுது. அதான், அதனால சார்ஜும் உண்டு. ஓகே, ஸோ இன்ட்ரடியூசிங் ஆர்டிஎன்ஏ இன்டு பிளான்ட் செல்ஸ், அதுக்கு பயோலிஸ்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பம்பார்டிங் டிஎன்ஏ வித் கோல்டு இல்லைன்னா அந்த டங்ஸ்டன்ஸ் இது பண்ணி வைப்பாங்க, கவர் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? An antibiotic resistance gene in a vector usually helps in the selection of A, competent cells, B, transformed cells, C, recombinant cells, D, none of the above. 20 more seconds to answer. நல்லா படிங்க, வாங்கிடலாம். ஓகேங்களா? மார்க்கு. ஓகே, டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? 403 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. The role of DNA ligase
in the construction of a recombinant DNA molecule is A. Formation of phosphodiester bond between two DNA fragments. B. Formation of hydrogen bonds between sticky ends of DNA fragments. C. Ligation of all purines and pyrimidine bases. D. None of the above. The role of DNA ligase in the construction of a recombinant DNA molecule. Sticky ends are the formation of phosphodiester bonds between two DNA fragments kadayadu. Formation of hydrogen bonds between sticky ends of DNA fragments na ligase oda vela. Option B is the correct answer. B is the correct answer. Okay. 20th question paakalam. Two statements are given, one labeled assertion and the other labeled reason. Select the correct answer to these questions from the codes A, B, C and D as given below. A வந்து both assertion and reason are true. Question இங்க இருக்கு. Assertion, vector DNA and foreign DNA are cut by same restriction endonuclease. Reason, digestion of vector DNA and foreign DNA with same enzyme produces complementary sticky ends. Both assertion and reason true na first. Second la assertion and reason are true. Reason is not correct explanation to assertion கொடுத்திருக்காங்க. Option A is correct. Both assertion and reason are true. Okay. நம்ம leaderboard பார்த்துட்டு 21st question பார்க்கலாம். ஓகே, சந்துரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, சொக்கலிங்கம் செகண்ட்ல இருக்காங்க, நிசார் தேர்ட்ல இருக்காங்க, மகேஷ் கார்த்திகேயன் ஃபாஸ்டஸ்ட், ஸ்வேதா யாஷ் எய்ம்ஸ் டெல்லி, நரேஷ் எஸ் ராமஸ் விஷ்ணு திருவுலாம் இருக்கீங்க டாப் 10ல. வெரி குட். இப்போ நம்ம 21st கொஷின் பார்க்கலாம். 21st question of the day. Which of the following should be chosen for best yield if one were to produce a recombinant protein in large amount? A. Laboratory flask of largest capacity. B. A stilled tank bioreactor without inlets and outlets. C. A continuous culture system. D. Any of the above. இந்த இடத்துல ஸ்டில்டு டேங்க் வந்து உங்களுக்கு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வித்தவுட் இன்லெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்லெட் அவுட்லெட் இருக்கணும். அப்போ பார்க்கும்போது இது தப்பான ஸ்டேட்மெண்ட் ஆயிடுது. ஏ கண்டினியூஸ் கல்ச்சர் சிஸ்டம் தான் கொடுத்துருக்கிறதுல கரெக்ட் ஆப்ஷன். ஒருவேளை பயோரியாக்டர் கொடுத்துருந்து அந்த பயோரியாக்டர் ஸ்பாஜ்டு பயோரியாக்டர் ஸ்டிர்டு டேங்க் பயோரியாக்டர் கொடுத்து இந்த வித்தவுட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் கொடுக்கலன்னா அது ஆன்சர். இங்கே பாருங்கள், வேணும்னே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வித்தவுட் இன்லெட்ஸ் அண்ட் அவுட்லெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்லெட்ஸ் அவுட்லெட்ஸ் இல்லாமல் எப்படி நம்ம ப்ராடக்டை டவுன் ஸ்ட்ரீம் பண்ணுறது, செப்பரேட் பண்ணி எடுக்கிறது முடியாது. அப்போ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்னால கிடையாது. இது வித்தவுட்டுங்கிறது இல்லாமல் இருந்தால் இது கரெக்ட் ஆன்சர். வித்தவுட் இருக்கிறதுனால சி தான் ஆன்சர் இந்த ஆப்ஷன்ஸில். ஓகே, 22nd கொஷின் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணணும். 22nd கொஷின். Plasmids in bacterial cells are option A. Extra chromosomal DNA which cannot replicate. Option B. Extra chromosomal DNA which can self-replicate. Option C. Extra DNA associated with the genome. Option D. Extra DNA associated with the genome but cannot replicate. You have 10 more seconds to answer. 3, 2, 1, time's up. 637 students. Extra chromosomal DNA which can self-replicate, autonomous self-replicate ஆகும். Very good. அதுதான் correct answer. 23rd question பார்க்கலாம். A technique used in making copies of a specific segment of DNA involves option A. Ligase chain reaction. Option B. Transcription. Option C. Polymerase chain reaction. Option D. Translation. Making copies of a significant segment. Specific segment. Specific segment na ஒரு particular segment நீங்க காப்பி எடுக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணும்?
5, 4, 3, 2, 1. Time's up. Okay, triple six students polymerase chain reaction PCR technique னு சொல்லிருக்கீங்க. 30 சைக்கிள்ல 1 billion copies எடுக்கலாம். மறந்துடாதீங்க. ஓகேங்களா? 24th question. 24th question. Which of the following statements does not hold true for restriction enzyme? Option A, it recognizes a palindromic nucleotide sequence. Does not hold true னு கொடுத்திருக்காங்க. Incorrect statement கண்டுபிடிக்கணும். B, it is an endonuclease. C, it is isolated from viruses. D, it produces the same kind of sticky ends in different DNA molecule. 10 more seconds. Option C is not correct. Not hold true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Correct கிடையாது. It is isolated from virus கிடையாது, bacteria. So that is the answer. தப்பு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 25th question. The scientists who were succeeded in isolating antibiotic resistant gene from a plasmid for the first time. A. Boyer and Cohen. B. Sutton and Boveri. C. Morgan and Correns. D. Mandel and Higa. 15 more seconds. Three, two, one. Time's up. 555 students Boyer and Cohen அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட். லீடர் போர்ட் பார்த்துட்டு லாஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்க. சொக்கலிங்கம் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, யாஷ் செகண்ட்ல இருக்காரு, திரு தேர்ட்ல இருக்காங்க ஃபாஸ்டஸ்டா. ராமவிஷ்ணு, சந்துரு, மகேஷ், கார்த்திகேயன், ஸ்வேதா, எய்ம்ஸ் டெல்லி, கோலா, தருணிகாலாம் இருக்கீங்க. ஓகே, இப்போ வந்து 26th கொஸ்டின் பார்க்கலாம். The site in the vector which help in identifying and eliminating non-transformants. Option A, Vori. Option B, cloning site. Option B, rope. Option D, selectable marker. ரொம்ப ஈஸியான கொஷின். ஆன்சர் ஈஸியாக ஆப்ஷன் வந்து ஆப்ஷனில் ஈஸியாக ஆன்சரை பார்த்தது கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். 10 more seconds. Three, two, one. Time's up. 581 students selectable marker அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். 27th கொஷின் இப்போ பார்க்கலாம். Which of the following bacteria is not a source of restriction endonuclease? Option A, Haemophilus influenzae. Option B, Escherichia coli. Option C, Entamoeba coli. Option D, Bacillus amyoli. Amyloli. Which of the following bacteria is not a source of restriction endonuclease? Haemophilus influenzae, Escherichia coli, Entamoeba coli, Bacillus amyloli. 3, 2, 1. Time's up. Entamoeba coli is not a source. Entamoeba coli is not a source. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா கவனிங்க. ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸால ஹிண்ட் 2 ஓட HIN வந்துடுது. எஸ்டெரிஷியா கோலைக்கு ஈ கோர் வந்துடும். பேம்னு அந்த ஒரு PBR 322ல பேம் 1 இருக்குல்ல, பேசிலஸ் ஆமிலியோலி தான் BAM அப்படி வந்திருக்கும். ஸோ நீங்கள் படித்த அந்த கொஷின் அந்த நேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட நேம் எல்லாம் வச்சு பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, 28th கொஷின். மழை இங்கே பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. Which of the following steps are catalyzed by Taq polymerase in a PCR reaction? Option A, denaturation of template DNA. Option B, annealing of primers and template DNA. Option C, extension of primer end on the template DNA. Option D, all of the above. Taq polymerase function என்ன?
3, 2, 1, time's up. Option C, extension of primer end on the template DNA is the correct answer. Annealing அதுக்கெல்லாம் வராது, denaturation-க்கு high temperature கொடுப்போம். Option C is the correct answer. All the above கிடையாது. Option C. Significance of heat shock method in bacterial transformation is to facilitate A, binding of DNA to the cell wall, B, uptake of DNA through மழை சாரல் உள்ளே வந்துருச்சுங்க, அதனால் ஜன்னலை சாத்த போயிட்டேன். மழை பயங்கரமாக பெய்யறதுனால சாரல் வந்துருச்சு. ஓகேயா? என்னோட பர்த்டே ஜனவரி 1பா. சாரி, ஓகே, ஜனவரி 1பா. 500 ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேக் ஆஃப் டிஎன்ஏ த்ரூ டிரான்சியன்ட் போர்ஸ் இன் த பாக்டீரியல் செல் வால்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ தட் இஸ் வெரி கரெக்ட் ஆன்சர். ஓகே, 30th கொஸ்டின், 30வது கேள்வி. While isolating DNA from bacteria, which of the following enzyme is not used? A, lysozyme, B, ribonuclease, D, deoxyribonuclease, D, protease. எந்த என்சைம் வந்து பாக்டீரியால இருந்து டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க? த்ரீ, 2, 1, டைம்ஸ் அப். ரொம்ப அழகான கொஸ்டின். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். டிஆக்சிரைபோநியூக்ளியேஸ், இதை போட்டால் டிஎன்ஏ டைஜஸ்ட் ஆயிரும், டிஎன்ஏ நமக்கு கிடைக்காது. என்னோட பர்த்டே ஜனவரி 1பா. ஜனவரி 1, ஜனவரி 1, ஜனவரி 1. ஓகே, ஸோ டிஆக்சிரைபோநியூக்ளியேஸ் போட்டால் டிஎன்ஏவே டைஜஸ்ட் ஆகிடும், டிஎன்ஏ இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? சரி, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் டுடேஸ் மென்டி குவிஸ். இன்னைக்கான வின்னர் யாருன்னு பார்க்கலாம். நாளைக்கு பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் மென்டி இருக்கு. பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் நல்லா படிச்சிருங்க. திரு ஃபாஸ்டஸ்ட் அண்ட் வின்னர் கடைசி ரவுண்ட்ல உள்ள பூந்து வின்னர் ஆயிட்டாரு. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. யாஷ் செகண்ட், ராமவிஷ்ணு தேர்ட், சொக்கலிங்கம் ஃபோர்த், மகேஷ் கார்த்திகேயன் ஃபிஃப்த், ஸ்வேதா சிக்ஸ்த், சந்துரு செவன்த், சபரிநாதன் எயித், தருணிகா 9th, மோனிகா 10th இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். இப்போ வந்து நம்ம நாளைக்கு நைட் 9 மணிக்கு பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் குவிஸ் வச்சுக்கலாம். 30 கொஷின். நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு என்ன டெஸ்ட் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு நைட் 7 மணிக்கு கெமிஸ்ட்ரி மென்டி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய், சி யூ. நம்ம சீக்கிரமே 400K சீக்கிரமே ரீச் பண்ண போகிறோம். டெலகிராமில் 50K ரீச் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரவீன். இன்ஸ்டாகிராமில் கூட பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனல் வந்து 8000 சம்திங் இருக்குது, அதுலேயும் 10,000 ரீச் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப 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 பெரிய பலமாக இருக்குது. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், சி யூ, குட் நைட், பை, டேக் கேர்.